ஹாய், நான் உங்க தோழி கார்த்திகா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, அன்பு பழகு சேனல்ல நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அதுக்காக வீடியோ என்னங்கறத பாக்குறதுக்கு போலாம். இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல, இருக்கா இல்லையா? எஸ், நம்ம இன்னைக்கு பேச போறது இருக்கா இல்லையா அத பத்தி தான். என்ன இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா அதையே சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? எஸ், இங்க எவ்வளவு பேர் பிரேக்கப் அதோட பெயினால சஃபர் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவல் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருக்கா இல்லையான்னு கேட்டா, வெளியில கேட்டா நான் கமிட்டட்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க யோசிச்சு பார்த்தா நம்ம லவ்ல தான் இருக்குமா, நமக்குள்ள லவ் இருக்கா இல்லையா நம்ம லைஃப்ல அப்படின்னு அவங்களுக்கே தெரியறது இல்ல. நிறைய புலம்பல்கள், நிறைய அழுகை, இப்படி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே. இது ஆக்சுவலா ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். ஒருத்தர் தான் என்ன இதை பேச சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி புலம்புறவங்கள நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் புலம்பிருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஐ ஓபனரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் யார் ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ அவங்க பேரை நான் சொல்ல போறது இல்ல. அவங்க பர்சனலா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கனால நான் இதுல சொல்ல போறது இல்ல. ஜென்ரலா நம்ம பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு என்னன்னா, வெளியில கமிட்டட்னு சொல்லிக்கிறாங்க. பட் நிஜமாவே அவங்க லைஃப்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, அந்த லவ்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். பொதுவா இந்த மாதிரி புலம்புறவங்களோட லவ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பார்ட்னர் திடீர்னு வருவாங்க, பாசம் காமிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா மறுபடியும் வருவாங்க, பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. இது மாதிரி ஆன் ஆஃப் மோட்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்னா வந்து பேசுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு போர் அடிக்கு அப்படின்னா பேச மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பட் இந்த ஆப்போசிட் பார்ட்னர் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்றது, ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, ஏன் என்ன பிடிக்கலையோ அப்படிங்கிற தாட்ஸ் இங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி ஆன் ஆஃப் லவ்ல இருக்கவங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன, அவங்க கொஸ்டினா எதை ரைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் நேசிக்கிற அளவுக்கு என்னோட பார்ட்னர் என் மேல பாசமா இருக்காங்களா, நேசிக்கிறாங்களா, என்ன லவ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் திடீர்னு பேசுறாங்க, திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க. அண்ட் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க, அவங்கள பத்தி அவங்களே யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல என்னையும் அவங்கள பத்தி யோசிக்க வைக்கிறாங்க. பட் என்ன பத்தி இங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்பா இது இருக்கிறது இல்ல. அண்ட் யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. ஒன் சைட் லவ் மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் இது நான் மாத்திரமே மெனக்கெடுறதா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் நான் இழுத்து பிடிக்கலன்னா என்னைக்கோ போயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு நான் தான் அதிகமா மெனக்கெடுறேன், நான் தான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரே சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஓகே, உனக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம், இப்பவே உன்னால ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட லைஃப் லீட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பர்சனோட உன்னால எப்படி லைஃப் டைம் உன்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி நான் கொஸ்டின் கேட்டப்போ மேக்சிமம் பீப்புள் சொன்னது ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் இல்லாம அவங்களால லைஃப் லீட் பண்ண முடியும், நான் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இல்லனாலும் பெருசா அவங்க பாதிக்கப்பட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஆனா பட் என்னால அவங்க இல்லாம லைஃபை யோசிச்சு பார்க்க முடியல. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெயின் என்னால தாங்க முடியாது, அந்த பெயின்ஃபுல்லான வேர்ல்டுக்கு நான் போக விரும்பல, அதுக்காக தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா நிஜமாவே இவங்க ரெண்டு பேர்ல யாரு செல்ஃபிஷ்? அவங்க அவங்கள பத்தி யோசிச்சு அவங்க லைஃப் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க செல்ஃபிஷ்னா, தனக்கு வலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னை டிசர்வ் பண்ணாத ஒரு பர்சனோட லைஃப் லீட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களே, இப்ப யாரு செல்ஃபிஷ்? ரெண்டு பேருமே செல்ஃபிஷ் தான். இந்த மாதிரி உறவுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறவங்க, என்கிட்ட ஷேர் பண்ணவங்க, அழுதவங்க, எங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே சொல்யூஷன் என்னன்னா, எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு வலிச்சாலும் தைரியமா இந்த உறவுக்கு விடை கொடுத்ததுல இருந்து வெளியில வந்துருங்க. பிகாஸ் இந்த மாதிரியான பர்சன்ஸ் நம்ம வாழ்க்கையில முள்ளு மாதிரி. முள்ளு நம்ம காலில குத்தும் போது எவ்வளவு வலிக்குதோ அதை விட அதை எடுக்கும் போது இன்னும் அதிகமா வலிக்கும். வலிக்குது அப்படிங்கறதுக்காக அந்த முள்ளை எடுக்காமலே இருக்க முடியுமா? அப்படி எடுக்காமலே இருந்தா நம்ம கால் சீழ் பிடிச்சு காலை எடுக்கிற அளவுக்கு போயிடும். அதே மாதிரிதான் இந்த மாதிரியான பர்சன்ஸ். இவங்களை நீங்க கூடவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கரையான் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை அழிச்சு உங்களுக்குன்னு ஒண்ணு இல்லாமலே பண்ணிடுவாங்க. சோ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஹார்டா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பர்சன்ஸ்ல இருந்து நீங்க விலகிடுங்க. உங்க லைஃப்ல இருந்து அவங்களை ரிமூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பா கஷ்டமா இருக்கும், கண்டிப்பா நீங்க சஃபர் பண்ணுவீங்க. அது உங்களுடைய லவோட டெப்த் பொறுத்து இருக்கு. 6 மந்த்தா 1 இயரா அந்த டியூரேஷன் நான் பிக்ஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா நீங்க சஃபர் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எட்ட நின்னு பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப நேரமா யாரோ ஒருத்தர் நம்ம கழுத்தை புடிச்சு நெரிச்சு இருந்து திடீர்னு விட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா
அப்படின்னு அது மாதிரிதான் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நாள் உங்களை அடக்கி வச்சு திடீர்னு சுதந்திர பறவையா விட்டும் போது ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரியான ஒரு நிம்மதியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கிறதே கடவுள் நமக்கு கொடுத்த வரமாதான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவங்க இல்லாத லைஃப் என்னால யோசிக்கவே முடியலன்னு சொன்ன உங்களுக்கு சொல்றேன், நோட்டேட் கைஸ், நீங்க இல்லாத ஆப்சன்ஸ் அந்த வெற்றியிட அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணல, அவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்னா அங்க உங்க வாழ்க்கையில நீங்க இருந்தாலும் ஒரு குப்பை தொட்டி மாதிரியா தான் இருப்பீங்க. சோ உங்களோட பிரசன்ஸ் அங்க ஒண்ணுமே கிடையாது, உங்க ஆப்சன்ஸ் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலனா. சோ நீங்க அவங்க வாழ்க்கையில இருந்தும் ஒண்ணும் இல்ல, இல்லாமலும் ஒண்ணும் இல்ல. சோ பெட்டர் அசிங்கப்படாம நம்ம மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். வாழ்க்கையே அதானங்க, சிரிச்ச நிமிஷத்தை நினைச்சு நினைச்சு அழறதும் அழுத நொடிகளை நினைச்சு நினைச்சு சிரிக்கிறதும் தான் வாழ்க்கை. கண்டிப்பா இங்க பிரச்சனை இருக்கு, ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எட்ட நின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனும் உங்ககிட்டே தான் இருக்கு. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை நீங்க எதுவுமே கிடையாது, நீங்க எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அப்படிங்கிற போது பிரச்சனைகளும் அப்படிதான், சோகமும் அப்படிதான், அதுவும் ஒரு நாள் மாறி மறைஞ்சு போகத்தான் செய்யும். சோ பழையன கழிதல் புதுவென புகுதல்ங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்டம் கொடுத்த விஷயங்களையும் நபர்களையும் மெமரிஸையும் உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பும் அப்படிதான், நம்ம அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில தள்ளினா மட்டுமே தான் ஆக்சிஜன்ங்கிற சுத்தமான காத்த நம்ம உடம்புக்குள்ள போகும். வாழ்க்கையும் அப்படிதான், நெகட்டிவான விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயங்களை அகற்றிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களை தேடி தானா வரும். அண்ட் ஃபைனலி இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டான லவ்க்குள்ள இருந்து ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யோசிக்கணும், அதுக்கான ஆயுதம் உங்ககிட்டதான் இருக்கு. யோசிங்க, நல்லா யோசிங்க, அந்த யோசனை உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றம் கொடுக்கணும்னு நான் விஷ் பண்றேன். இன்னைக்கு நான் இதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது தேவைப்படும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். இல்ல பர்சனலா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இன்ஸ்டால எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஐடி அன்பு பழகுதான், கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம இங்க இதை பத்தி பேசுவோம். அன்புதானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதுல பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க, ஸ்டே பிளஸ்டு கைஸ், லவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நேசிங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் நேசிக்கலாம். ஸ்டே டியூன், ஸ்டே பிளஸ்டு கைஸ், டாடா பாய், திஸ் இஸ் கார்த்திகா.